தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கூல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பலமுறை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை காவல்துறை தப்பிக்க விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொற்றிக்கோடு பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவர் டிசம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற கைப்பந்து போட்டிக்காக சக மாணவிகளுடன் உடற்கல்வி ஆசிரியர் துணையுடன் திருச்சிக்கு சென்றுள்ளார். திருச்சியில் இருந்து வந்தபோது மற்ற மாணவிகளை அவர்களது பெற்றோர் அழைத்து சென்றுள்ளனர். ஒரு மாணவி மட்டும் தனது தந்தை இப்போது வந்து விடுவார் என கூறி பள்ளிக்கு வெளியே காத்திருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஒருவர் ஏன் தனியாக நிற்கிறாய் என மாணவியை மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த மாணவி கழிவறை பயன்படுத்த வேண்டும் என சொல்ல மிரட்டிய நபர் அருகில் உள்ள தனது வீட்டுக்கு மாணவியை கூட்டி சென்று கழிவறையை பயன்படுத்த வைத்து பின்னர் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மாணவியால் தாங்க முடியாமல் கத்தியதால் வெளியே அனுப்பியுள்ளார். இதை அறிந்த மாணவியின் பெற்றோர் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறை நடத்திய விசாரணையில் மாணவியின் காதலனுக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஃபைசல் கானுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவியின் காதலன் இதுபோல பல மாணவிகளின் வாழ்க்கையை சீரழித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மாணவியின் காதலனான ரெஜிஸ் குமார் மற்றும் ஃபைசல் கானை காவல்துறை தப்பிக்க விட்டிருப்பதாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அனைவருக்கும் சட்டப்படி தண்டனையும் நிவாரணமும் பெற்றுத்தர மாதர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பெண்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் அதிகரித்து வருகின்றன.